ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கிழக்கு கடற்கரை ரயில்வேன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு பேஸ் பண்ணி வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க. மொத்த நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 300க்கு மேலே இருக்குது. இதுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது, ஆனால் தேர்வு கட்டணம் எதுவும் இல்லை. கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி டிப்ளமா முடித்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்ளை பண்ணணும், என்ன டேட்டு லாஸ்ட் டேட்டு, எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் தான் ஃபுல் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஈஸ்ட் காஸ்ட் ரயில்வேன்னு சொல்லிட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 310 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு, டெக்னீஷியன் 3, கமர்ஷியல் கம் ட்ரக், டிக்கெட் கிளர்க்கு, கூட்ஸ் கார்டு, ஜூனியர் இன்ஜினியர், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிக்னல் டெக்னிக்கல், டெலகாம் சொல்லிட்டு லெவல் ஆஃப் 2, 3, 5, 6, 7th சிபிசி பேஸ் பண்ணி கோஸ்ட் கார்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட தான் இதுவும். இது எந்த ரீஜன் வைஸ் வேணாலும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் 15th April 2019 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 24th May 2019, 14th May 2019 சொல்லியிருக்கோம். 14th 24th கிடையாது, 14th. அதுக்கப்புறம் ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க ஈஸ்ட் காஸ்ட் ரயில்வேல வந்து ஆர்பிஎஃபாக இருக்கவங்க கூட இதில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்னென்ன சேலரி, பே பேண்ட் என்னன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பே லெவல் என்ன, அவங்களுக்கான கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு சொல்லிவிட்டு டிவிஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட், மெடிக்கல் பிடபிள்யூடி பாசிபிலிட்டி இருக்கவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து +2 முடிச்சிருந்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங்கில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் எசென்ஷியல் சொல்லியிருக்காங்க. அண்டு டெக்னீஷியன் 3 வந்து மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருந்தா போதுன்றாங்க. நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் எதனா ஒன்று வச்சுருந்தா போதும். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கார்பெண்டர் இருக்குது. டெக்னீஷியன் 3க்கு வந்து மெட்ரிகுலேஷன், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு. இது வந்து என்ன பேஸ் பண்ணினா அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருந்து ஐடிஐயில் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்துன்னா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே தான் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ட்ரக் மெஷின், பெயிண்டர், சிக்னலு, டிஸ்னல் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் டிக்கெட் கலெக்டர் வந்து 12th தான் முடிச்சிருக்கணும். அதுக்கு 50% மார்க் இருந்தால் போதும், டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஐடிஐ அது என்டிபிசி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லலை, எதுவும் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வேணும்னு அவசியம் இல்லை. கூட்ஸ் கார்டு வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு சிவில் டிசைன், டிராயிங் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 3 years டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும், பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் 3 years டியூரேஷனில் முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. அதே மாதிரி தான் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜேஇ எலக்ட்ரிக்கலு மொத்தம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜ் அப்பியரிங் ஆஃப் ஜிடிசி 42 years ஆன் ஜென்ரல் டேன்னு, கேண்டிடேட் ஓபிசிக்கு வந்து 45, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 47 ஏஜ் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஃபிட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நில்லு. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபீஸு கிடையாது தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் எதனா டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆன்லைனுக்கு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலான்றத வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் வரும். ஹால் டிக்கெட் பேஸ் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நடக்கும். அது முடித்த உடனே டைரெக்டாக இன்டர்வியூவில் போஸ்ட்டு டைரெக்டாக போஸ்டிங் தான். இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.